கைஸ், எதிர்பார்த்த பஸ் வந்துருச்சு. எர்ணாகுளம் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சேலத்துலேருந்து எர்ணாகுளம் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ எர்ணாகுளம் போட்டிருக்காங்களா, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எர்ணாகுளம் பிராண்ட் நியூ பஸ்ஸு BS6 பிரகாஷ் வேகாலில் பில்ட் பண்ணது. சேசிஸ் வந்து அசோக் லைலண்டு TN01AN4626 வண்டி நம்பரு. பிராண்ட் நியூ வண்டி, 2 வண்டி ஓடுது. ஸோ நைட்டு ஒன்று ஓடுது, பகலில் ஒன்று ஓடுது. வண்டியை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஏசிடிசி பஸ் பார்த்திங்கன்னா சேலமோடையது, சேலம் பிரான்ச்சோடையது. பட் சேலத்தில் வந்து நிறைய பஸ் போயிட்டுருக்கு. குறிப்பாக இந்த மாதிரி பிராண்ட் நியூ பஸ் பார்த்திங்கன்னா நம்ம சென்னைக்கும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, இந்த எர்ணாகுளத்தை கொண்டிருக்காங்க. ஏன்னா எர்ணாகுளம் தான் இண்டஸ்ட்ரி ட்ராவலு, அதனால் வந்து ப்ரீமியம் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற ஊருக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் ஒயிட் கலர் பஸ்ஸும் ஓடிட்டுருக்கு நம்ம. ஸோ பஸ்ஸை சுற்றி பாருங்கள், பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் ஏசி சீட்டு ஸ்லீப்பர் தான். இது ஒரு இண்டஸ்ட்ரி ட்ராவலு. சேலத்துலேருந்து எர்ணாகுளம் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? எர்ணாகுளம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் ரூட்லேருந்து. பட் சேலத்துலேருந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், அதுவும் பிராண்ட் நியூ பஸ்ஸில். வெயில் செம்மையாக அடிக்குது. வண்டி எடுக்க போகிறாங்க, வந்தாங்க 10 நிமிஷம் தான். நிறைய பேர் லோக்கல் ஏறாங்க, 1 to 1 கோயம்புத்தூர் போகுது. ஓகேங்களா? டிக்கெட் ஃபேரு, டிஸ்டன்ஸ் எல்லாமே உள்ள வச்சு பேசலாம். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி வண்டி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இதே வண்டி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. கூடலூர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் அதே தான் வண்டி. சீட்டில் உட்காந்தாச்சு. அந்த பக்கம் போடுவாங்க வண்டியை கொஞ்ச நேரம். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே டிக்கெட்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர் தான். 1 to 1னால நிறைய பேர் கோயம்புத்தூர்றாங்க. தாண்டி திரிசூர், பாலக்காடு கூட ஏறுறாங்க. பாருங்க, ஆல்மோஸ்ட் 8:30 போகுது. வண்டி ஸ்லோலி மூவ் ஆகிட்டுருக்கு. டிக்கெட்ஸ்லாம் ஃபுல்லாக ஆகிடுச்சுங்க. கீழே மேலே மட்டும் தான் கொஞ்சம் வேகண்டாக இருக்குது. மற்றபடி கீழே எல்லாம் ஃபுல் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூருக்கு டிமாண்ட் இருக்குது இந்த பஸ்ஸுக்கு. கோயம்புத்தூர் 1 to 1 மட்டும் தான் ஏற்றிட்டுருக்காங்க. ஷார்ப்பாக 8:30க்கு நம்ம பஸ் கிளம்பிகிட்ருக்கு சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. டைம் பாருங்கள், 8:30. சேலம், see you soon, see you again. இதுதான் மெயினூர் டெப்போ, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். இங்கே மழை பெய்யுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த பக்கம் மழையே காணாம். சில ஏரியாக்கெல்லாம் ஊட்டி பக்கம்லாம் செம்ம மழை பெய்யுது. மரம்லாம் விழுகுதான். சேலம் டு எர்ணாகுளம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 371 கிலோமீட்டர் வரும். இங்கே பாருங்கள், 170 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் இருக்குது. சேலத்துலேருந்து அங்கிட்டு ஒரு 200 கிலோமீட்டர், 371 கிலோமீட்டர். இந்த பஸ்ஸில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலையில் வந்து ஷோ பண்ண மாட்டேங்குது. காலைல 8:30க்கு எர்ணாகுளத்துக்கு வந்து ஒரு பஸ்ஸு போகுது. நம்ம பஸ்ஸு தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஈவினிங் அங்கேருந்து வரும் பஸ். ஆப்போசிட்டில் வந்துகிட்ருக்கோம். பட் இந்த வண்டி மட்டும் ஷோ பண்ண மாட்டேங்குது ஆன்லைனில். பட் ஆப்போசிட் நைட் வருது இல்லையா, அது எர்ணாகுளத்து டு சேலம். ஸோ அந்த வண்டி வந்து புக் பண்ணலாம் ஆன்லைனில்.
ஸ்பீடை பாருங்கள். 73, 74. ஸோ 80 தான், 8 லாக்குடு. 77, 79, 80. டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 445 ரூபா, 445 ருபீஸ். சேலத்துலேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் ஒரு ஆளுக்கு. சீட்டு தாங்க, நான் ஸ்லீப்பர் எவ்வளோ கேட்டு சொல்கிறேன். செம்மையாக ஓட்டுறாங்க வண்டி. 80 அப்படிங்கிற காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு ஸ்பீடு. 80 வரைக்கும் போயிட்டுருக்கேன். இந்த வண்டி நல்ல டிமாண்ட் இருக்குது காலையில். ஏன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் நிறைய வேலைக்கு போகிறாங்க இல்லையா. மற்ற பஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் ஸ்டாப்பிங் இருக்கும், கம்ஃபர்டபுளாக போகலாம். அதனால் வந்து நிறைய பேர் பயணிக்கிறாங்க. பெருத்து கூட போகக்கூடிய எல்லாருக்குமே பெருத்து கூட டிக்கெட் வாங்கி கால் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் போகிற வழியில் வரிசையாக பார்த்தீங்கன்னா ரோடு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கூட டைவர்ஷன் தான் ஆகும். அது பாருங்கள், வெறும் ப்ளூ மெட்டல்ஸ் குமிச்சு கிடக்க பாருங்க. குமாரபாளையம் காவேரி பாலத்தை பாருங்கள், தண்ணி சிறப்பாக போயிட்டுருக்கா. சூப்பராக இருக்குது. ஊர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நகர், பவானி, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இங்கே கொஞ்சம் ஏறுறாங்க பாருங்கள். எல்லாம் கோயம்புத்தூர் தான். ஆக்சிடென்ட் நடந்து பாருங்க. ஆம்னி பஸ். எந்த வண்டி இது? மதுரை பாலாஜியா? ஆக்சிடென்ட் இருக்கு ஃப்ரண்ட்ல. குமாரபாளையம் டோல்வேஸ். உங்கள் பேர் என்ன? ராஜ்குமார், திருச்செங்கோடு. ஓகே, இவர் தான் டிரைவர்ண்ணா. நீங்கண்ணா? கண்டக்டர். கண்டக்டர் கம் டிரைவர் தான். பாலு எங்கேருந்து? எடப்பாடியா? எடப்பாடி பழனிசாமி ஊர் சார். அஞ்சு ஒரு 10 நிமிஷம். கைஸ் டயத்தை பாருங்கள், 10:10. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டல் ஆரியாஸில் நிப்பாட்டியிருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்காண்டி. ஏன்னா காலைல அவங்க டிஃபன் எடுத்துக்கல, மார்னிங் டிஃபன். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா செங்கப்பள்ளியா, இங்கே தான் டோல் பக்கத்தில். ஓகேங்களா, குமாரபாளையம் டோல் போட்டிருக்கு பக்கத்தில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பு ஹோட்டல் ஆரியாஸ். ஜேர்னி பார்த்துருப்பீங்க. சேலத்துலேருந்து வந்துட்டுருக்கோம். சூப்பராக போய்ட்டுருக்கு. அண்ணன் ராஜ்குமார் டிரைவர் பயங்கரமாக வந்துட்டுருக்காரு. 80 வண்டி எந்தளவுக்கு போதோ அந்தளவுக்கு போயிட்டுருக்காரு. ரஷ்ஷாக இருக்குங்க. அதான் இப்போ அது ஏன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு டிமாண்ட் இருக்குது. மற்ற லோக்கல் பஸ்ஸில் போகிற காட்டிலும் இந்த மாதிரி எஸ்சிடிசியில் வந்து கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிட்டு அப்படியே செமி ஸ்லீப்பர் சாஞ்சிக்கிட்டு அப்படியே வர்றாங்க. நிறைய பேர் வந்து முன்னாடியே ட்ராவல் பண்ணுறாங்க, லேடிஸ் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வண்டி கிளம்பிட்டேன். இங்கே காமனியாக நிற்குமா? நான் சாப்பிட்டேன் காலையில் ஹோட்டல் ஆரியாஸ் சேலம் பஸ் ஸ்டாண்டில். நான் சாப்பிடல. அவங்க முடித்த பிறகு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க.
இந்த ஹோட்டலில் பாருங்கள் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர், அவினாசி 30, பொள்ளாச்சி 100, திருப்பூர் 26, ஊட்டி 120, கொச்சின் வந்து இன்னும் 250 கிலோமீட்டர் இருக்குது, பாலக்காடு 120 கிலோமீட்டர். அப்புறம் எங்கே போகிறீங்க? கோயம்புத்தூரா? ஈரோடு கோயம்புத்தூரா? சாரி, ஒர்க் பண்ணுறீங்களா? சரி சரி சரி. இப்போ போகிறீங்க லேட் ஆகிடாது? நான் வந்து போய் கார் மட்டும் எடுத்துருக்கேன். அப்படியா? சரி 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 சரி, ஓகே ஓகே. பாலுண்ணா மாறிட்டாரா? ஓ ஐயோ சரி, ஓகே. இப்போ நம்ம போயிட்டு இருக்க NH பார்த்தீங்கன்னா NH 544 544 சேலத்துலேருந்து எர்ணாகுளம் போய்ட்டுருக்கோம். கொச்சின் பார்த்தீங்கன்னா 231, திருப்பூர் 18, மேட்டுப்பாளையம் 56. நம்ம திருப்பூர் மேட்டுப்பாளையம் போக மாட்டோம். இங்கேருந்து வாளையார் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்ரு, பாலக்காடு 65, கோயம்புத்தூர் சிட்டி என்ட்ரா போகிறோம். கோயம்புத்தூருக்கு 12 கிலோமீட்டர் இருக்குது, கொச்சி 202. வெல்கம் டு கோயம்புத்தூர் பைபாஸ். டோல் ரோட் பிகின்ஸ். டாடா கன்சல்டிங் சர்வீஸ் TCS ஆஃபீஸ் பாருங்கள். டாடா கன்சல்டிங் சர்வீஸ் கோயம்புத்தூர் TCS. டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். கைஸ், இதான் மெயினான ரூட்டு. பட் நம்ம வந்து அவுட்டரில் தான் வந்திருக்கோம். இதுதான் ப்ரைமரி ரூட்டு சேலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு. இதுதான் பாலக்காடு பைபாஸ். சிங்காநல்லூர் ரீச் பண்ண போகிறோம். கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட். இவ்வளோ கூட்டமாக இருக்குது. எல்லாம் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணுறான் நினைக்கிறேன். சிங்காநல்லூர் வந்தாச்சு. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் ரைட் சைடில் இருக்குது. இங்கே நிறைய பேர் இறங்குறாங்க. டைம் பாருங்கள், 11:45. 8:30 எடுத்தாங்க சேலத்தில், இப்போ 11:45. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆச்சு நம்ம சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணுறதுக்கு. இப்போ கொஞ்சம் இறங்குறாங்க. பட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து காந்திபுரம் நினைக்கிறேன். கோயம்புத்தூர் அவினாசி ரோடு போயிட்டுருக்கோம். அவினாசி ரோடு, பீலமேடு, கோயம்புத்தூர். ஃபன் மால் பாருங்கள் கோயம்புத்தூரில். ஃபன் ரிபப்ளிக் மால். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு டைவர்ஷன் இருக்குது, மக்கள் க்ரௌட் அதிகமாக இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பில் மக்கள் அதிகமாக வெயிட் பண்ணுறாங்க பஸ்ஸுக்கு. அதான் நம்ம சிஎம் வந்திருக்காராம் கோயம்புத்தூருக்கு. அதனால தான் நிறைய செக்யூரிட்டி பர்சனல் வந்து டைட்டன் பண்ணியிருக்காங்க. ரூட்ஸ் நிறையா டைட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பஸ்ஸஸ்லாம் அந்த பக்கம் சரியாக வர்றதில்ல. PSC Institute of Technology, one of the topest college in India. சிஎம் வந்துட்டுருக்காங்க நினைக்கிறேன். அதனால தான் ரிசீவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். கோடை மேலதளம் இங்கே தான் கலா ஆய்வில் முதலமைச்சர்.
பப்ளிக் சங்கம் அது. LPF ASTU. LPF. வெல்கம் டு கோயம்புத்தூர் கார்பரேஷன் டவுன் பஸ் ஸ்டாண்ட். காஞ்சிபுரம் வந்தாச்சு. பெங்களூர். காந்திபுரம் SCDC பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். இதை நம்ம பஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 3.25 மணி நேரம் மொத்தம் ஹவர்ஸு சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் வரைக்கும். சிட்டிக்கு வரும்போதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ வந்தாச்சு. இங்கே ஒரு 1/2 அன் ஹவர் நிற்பாங்களாம். டிக்கெட் ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக வாச விட்டு. ஏன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே அங்கேயும் இறங்கிட்டாங்க. சிங்கானூர் அப்புறம் ஊட வர்ற இடத்துல இப்போவும் கம்ப்ளீட்டாக இறங்கிட்டாங்க. லோட் பண்ணுவாங்க. லோட் பண்ண பிறகு தான் முன்னாடி கிளம்பும். மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் நிற்குன்னு சொல்லிட்டாப்புல. ஸோ 1/2 அன் ஹவர் முடிஞ்ச பிறகு நம்ம பஸ் பாலக்காடு நோக்கி கிளம்பும். ஓகேங்களா? நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து MGயில் ட்ரை பண்ணியிருந்தோம். இப்போ நமக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா பிரகாஷ் பில் பண்ண கோச் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இது ஆல்ரெடி பண்ணோம், இப்போ செகண்ட் டைம். ஸோ 2 வரையும் ட்ரை பண்ணிட்டோம். இப்போ நான் அவங்களுக்கு ரூட்டே சொல்லவே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஆரம்பித்து 1 to 1 கோயம்புத்தூர் வந்துடுறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு, திருச்சூர், அங்கமாலி, அப்படியே ஃபைனலாக வந்து அலுவா போய்ட்டு எர்ணாகுளம் போயிடுவாங்க. 2 பஸ் ஓடு. ஓகேங்களா? சேலத்துலேருந்து வந்து டேயில் போகுது. டே அண்ட் நைட் ரெண்டுமே கவர் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 8:30 எடுக்கிறாங்க இல்லையா சேலத்தில். அது போயிட்டு அங்கே 5:30 போய்டும். அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8:30 எடுக்கிறாங்க. இப்போ காலைல வந்துடுவாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட் சேலத்தில் வந்து நைட் 9:30 எடுப்பாங்க. அது ஏர்லி மார்னிங் போயிடும். ஸோ ஒரு பஸ்ஸு மாறி மாறி போய்ட்டுருக்கோம் ஆப்போசிட்டில். இப்போ இந்த பஸ்ஸு காலைல எடுத்தாங்க இல்லையா, இப்போ நைட்டு போயிடுவாங்க, ஈவினிங் போயிடுவாங்க. திருப்பி இந்த பஸ் எடுத்துருவாங்க நைட் சர்வீஸை. அதே மாதிரி அங்கேருந்து வர பஸ் வந்து சேலத்துலேருந்து எடுப்பாங்க. இப்படி மாறி மாறி எடுப்பாங்க. ஸோ 2 பஸ் ஓடிட்டுருக்கு. மற்ற பஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட் சர்வீஸாக இருக்கும். இப்போது வேளாங்கண்ணி, பாண்டிச்சேரி, தூத்துக்குடி, மதுரைலாம் பார்த்தா நைட் சர்வீஸாக வருவாங்க. இப்போ சேலம் வந்து கிலோமீட்டர் வைஸ் கம்மி இல்லையா, உங்களுக்கு 370 கிலோமீட்டர் தான். அதனால் வந்து டேலையும் கவர் பண்ணுறாங்க, நைட்லேயும் கவர் பண்ணுறாங்க. டைம் பாருங்கள் 12:30 ஆச்சு. இப்போது நம்ம பஸ் கிளம்பிகிட்ருக்கு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு 60% ஏறியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மேலே எதுவும் கிடையாது. ஸ்லிப்பர் யாரும் புக் பண்ணல. எல்லாமே வாக்கிங் கஸ்டமர் தான். கோயம்புத்தூர்ல வந்து கணிசமாக வந்து கேரளாவில் வந்து பாலக்காடு, திருச்சூர் நிறையா இருக்கும். இதுபோல் நிறைய அவங்க வண்டி இருக்குது. கேரளா வண்டி இந்த பார்த்தீங்களா, இதான் பாலக்காடு இப்போ தான் வந்தது. இப்போ பாலக்காடு போகுது. அதுபோல் கோழிக்கூடு வண்டி, திருவனந்தபுரம் வண்டி வரிசையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெங்களூர் போகிறது. அதுவும் பெங்களூர் வால்வோ B8R. கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க லெஃப்ட் சைடில். கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் கண்ணூர் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் சந்திப்பு. இது பின்னாடி முன்னாடி அந்த பக்கம் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து வரவங்களுக்கு இது என்ட்ரன்ஸு. லெஃப்ட்டில் போனால் பொள்ளாச்சி 40 கிலோமீட்டர், ரைட் எடுத்தால் பாலக்காடு 48, இங்கேருந்து மதுரை 212 கிலோமீட்டர். இப்போ நம்ம பைபாஸ் வந்துட்டோம். எர்ணாகுளம் கொச்சின் பைபாஸு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் 167 கிலோமீட்டர். எர்ணாகுளம் 163, ஆலப்புழா 217, NH 544 போயிட்டுருக்கோம்.
ஆல்ரெடி நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர் டு பாலக்காடு, இது வந்து ஒரு ப்ரைமரி ரூட்டு கேரளாவுக்கு. ஏன்னா மற்ற ரூட்டில் காட்டிலும் இந்த ரூட்டு வந்து மிக சிறப்பாக இருக்கும். அனைத்து வகையான வாகன போக்குவரத்து இருக்கும். எதனாலனா ஹில்ஸ் கிடையாது, ஹில்ஸில் ஏறி இறங்க மாதிரிலாம் கிடையாது. மற்ற எந்த ரூட்டு போனாலும் ஹில்ஸில் ரீச் பண்ணாமல் போக முடியாது. அதனால் மோஸ்ட்லி இந்த ரூட்டை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா. அதனால் எப்போவுமே இந்த ரூட்டு பிஸியாக இருக்கும். வாளையார் சோதனை சாவடி. வெல்கம் டு கேரளா. வாளையார் தாண்டி வந்தால் பாருங்கள், இந்த பக்கம்லாம் கேரளா வண்டி நிற்கிது, ப்ரைவேட் பஸ். உத்தரம் 373, பாலக்காடு 22, கொச்சி 184. வாளையார் வடக்கஞ்சேரி எக்ஸ்பிரஸ்வே. வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கோடு சொல்லுவாங்க. இது வந்து சபர்பன், பாலக்காடோட சபர்பன். பாலக்காடு இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஏரியா வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பில்டுங்க. இப்போ எப்படி நம்ம சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர் மாதிரி இருக்கு இல்லையா, புறக்கடம், அது மாதிரி கேரளாவில் வந்து செகண்ட் பிக்கஸ்ட்டு தொழிற்பேட்டை இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொச்சியில் இருக்குது, செகண்ட் இது. இங்கே நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த ஏரியா ரொம்பவே டெவலப்பான ஒரு ஏரியா. இங்கே பாருங்கள், ஏடிஎஸ் போதா, ஏடிஎஸ், நிறைய கம்பெனிகள் இருக்குது. தெரியுது பாருங்கள், நிறைய கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனி. கைரளி டிஎம்டி பார்சல் போட்டிருக்கு. பாலக்காடு சிட்டி நெருங்கிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ளைஓவர் மேலே போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ரோடு வரும், அப்படியே போயிடலாம். அந்த ரோடு இங்கே கனெக்ட் ஆகும், அந்த பாலத்துக்கு கீழே. வெல்கம் டு பாலக்காடு. பாலக்காடு சிட்டி வந்துட்டோம். டைம் பாருங்க, 2 மணி ஆச்சு, ஷார்ப்பாக 2 மணி. பாலக்காடு கணிசமாக ஏறினாங்க, இப்போ இறங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு பஸ்ஸு கொட்டி கிடக்கும், கேஎஸ்ஆர்டி சரி, டிஎன்சி சரி. இதாக பாருங்கள், இது கோயம்புத்தூர் போகிறது. இதுவும் கோயம்புத்தூர். இந்த பக்கம் ஃபுல்லாக கோயம்புத்தூர் பஸ் நிற்கிது. கோவை பாலக்காடு, பொள்ளாச்சி, இதெல்லாம் பொள்ளாச்சி வண்டி. நிமிஷம் கழிச்சு நம்ம வண்டி டிபார்ட் ஆகிட்டு இருக்கு திருச்சூர் நோக்கி. செம்மையாக இருக்குங்க. வாவ், பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள் தாங்க காண கிடைக்காது. இப்போ வந்து பயிரெலாம் இல்லை, வெறும் தண்ணி பாய்ச்சி வச்சுருக்காங்க. இந்த பாருங்க, இதே பயிர் டைம் வந்துன்னா செம்மையாக இருக்குமா பார்க்க. கூட தென்னை மரங்கள்,
வடக்கஞ்சேரி திரிசூர். நேரம் போனால் திரிசூர், லெஃப்ட் போனால் வடக்கஞ்சேரி, பொள்ளாச்சி போகலாம். நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த குதிரன் டெம்பிள்ஸ் வந்துச்சுங்க. சவுத் இந்தியாவிலே நீளமான சுரங்கப்பாதை குதிரன் டெம்பிள். இங்கே கோயில் இருக்கான், குதிரன் டெம்பிள். இது நம்ம போகிறது இன்னும் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கனவில் வந்து அவுட்டு. உள்ள பாருங்கள் லைட்டிங்கில். எஸ், கலராக இருக்குது. லைட்லையும் கலராக இருக்குல்ல. ரைட்ஸு கூட மாறி போய்க்கலாம். ஸ்பீடு 40. சூப்பர். ஸ்கைவாக் திரிசூர் கார்ப்பரேஷன். வெல்கம் டு திரிசூர். டைம் பாருங்கள் 3:30. திரிசூர் வந்தாச்சு. நம்ம வண்டி தான் நிற்க தான் பார்ப்போம். எதுவுமே இல்லை, ஏசிடிசி எதுவுமே கிடையாது. குருவாயூர்லேருந்து வர்றது, அப்புறம் சென்னையிலேருந்து திரிசூர் போகும். திரிசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பஸ் இங்கே நிற்கிது. திரிசூர் எர்ணாகுளம். டைம் பாருங்கள் 3:46 ஆகிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம வண்டி எடுக்கிறாங்க வெளியில். ஸோ குயிக்காக சாப்பிட்டு வந்தாச்சு. 10 மினிட்ஸ் தான் சாப்பாடு. பாலக்காடு சாலக்குடி வண்டி. இப்போ நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா அங்கமாலி.
டைம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 5 போகுது. 4:56. அங்கமாலி, கேரளா. வே டு சபரிமலா. சபரிமலா போகலாம் தான், இப்படியே போகலாம். இந்த வழி போகுது இல்லையா, இதுதான் வே டு சபரிமலா. அங்கமாலிலேருந்து போகிறது. பாண்டி விட்டு போதாருங்க. மாறில தான் உங்களுக்கு இப்படியே போனீங்கன்னா நம்ம கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்துடும். போட்டிருக்காங்க கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஆலுவா பைபாஸ். ஆலுவா பைபாஸ் டைம் பாருங்கள், 5:20. 5:20 5:20 ஆலுவா பைபாஸ். மெட்ரோ இதோட முடியுது ஆலுவாவோட. ராஜீவ் காந்தி முனிசிபாலிட்டி பஸ் டெர்மினல். ஆலுவா முனிசிபல் பஸ் ஸ்டாண்ட். கைஸ் இங்கே பாருங்கள், கொச்சியில் இருக்கிற அப்போலோ டயர்ஸ் ஹெட் ஆஃபீஸ். அப்போலோ டயர்ஸ். கைஸ் லூலு மால், எடப்பள்ளி, கொச்சி. டபுள் டக்கர் பஸ் போதுவாருங்க. கேரளாவில் இன்னும் இருக்குது, சென்னையிலாம் வச்சுட்டாங்க பிகாஸ் ஆஃப் இந்த ஃப்ளை ஓவர்னால. KSRTC பஸ் ஸ்டேஷன் எர்ணாகுளம். ஃபைனலி நம்ம கேரளாவின் ஃபைனான்சியல் கேபிட்டலான கொச்சிக்கு வந்துட்டோம். எஸ், எர்ணாகுளம் ரீச் பண்ணிட்டோம். டைம் காமிச்சிருப்பேன் 6:10 நம்ம எஸ்சிடிசியில் ரீச் பண்ணிட்டோம். வந்து ஜேர்னி பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். நம்ம சேலத்தில் வந்து 8:30 ஆரம்பித்தோம். 6:10 வந்து இங்கே வந்து ரீச் ஆனோம். 5:30 வந்துட்டோம். பட் இந்த எடப்பள்ளிக்கிட்ட வந்து செம்ம டிராஃபிக்கு, அதனாலே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. பட் இருக்கும் டிராஃபிக்லாம் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது சிட்டிக்குள்ளே வச்சிட்டோம்னா. ஸோ ஓவரால் ஜேர்னி பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு, அமேசிங்கான ஜேர்னி. ஃபஸ்ட் டே வந்து ஒரு டைம் வந்து நம்ம சேலத்துலேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். எத்தனையோ தடவைகள் நம்ம வந்து வந்திருக்கோம் எர்ணாகுளத்துக்கு. பட் டேயில் வந்து சூப்பராக இருந்துச்சு. வண்டி பார்த்துருப்பீங்க, புது வண்டி, பிராண்ட் நியூ. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸ்பீடு அள்ளிச்சு, 80 வரைக்கும் போனாப்புல.
எல்லாமே 1 to 1 மாதிரி தான் வந்தாங்க. சேலம் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு பாலக்காடு, பாலக்காடு திருச்சூர் தாண்டி இந்த அங்கமாளிகை வந்தாங்க. மற்றபடி வேறு எங்கேயும் நிற்கல. ஃபைனலாக கெடாவில் வந்துட்டோம். 2 பேருமே சூப்பரான குரூப். பார்த்திங்கன்னா டிரைவரோட கண்டக்டர், டிரைவர் அண்ணா பேர் வந்து ராஜ்குமார், கண்டக்டர் அண்ணா பேர் வந்து பாலு. 2 பேருமே ஒரு சூப்பரான டைப்புங்க. ரொம்ப ஃபெமிலியராகவே இதுவரை நான் மீட் பண்ணதில் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் நான் அப்ரோச் பண்ணேன். பட் 2 பேருமே வந்து ரொம்ப ஃபெமிலியராகவே வந்து நாங்கள் பேசிட்டே வந்தோம். அந்தளவுக்கு ஒரு குட் ரேப்பட்டோடு வந்தோம். நல்லா இருந்துச்சு, என்ஜாயபிள். ஸோ ஒரு சூப்பரான சர்வீஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். சில விஷயம் இதை பற்றி பேசி ஆகும். என்னென்னா சேலத்துலேருந்து 2 வண்டி தான் போய்ட்டுருக்கோங்களா. ஒரு வண்டி டேலையும் ஒரு நைட்லேயும் போய்ட்டுருக்கு. பட் இதுக்கு முன்னாடி வந்து மொத்தம் 5 வண்டி போய்ட்டுருந்துச்சு. 3 வண்டி பார்த்திங்கன்னா எர்ணாகுளத்துக்கு போய்ட்டுருந்துச்சு. டைம் டேபிளில் இருக்கும் 6 மணி 7 மணி 8 மணி போட்டிருப்பாங்க. பட் இப்போது வந்து 8 மணி வண்டி 8:30 வண்டி தான் போய்ட்டுருக்கு. 2 வண்டி கட் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி குருவாயூர் 2 வண்டி போய்ட்டுருந்துச்சா, அதில் ஒரு வண்டி கட் பண்ணிட்டாங்க. ஒரு வண்டி போய்ட்டுருக்கு. இதுக்கு பிறகு போய்ட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணால வந்து சர்வீஸ் குறைச்சிட்டாங்க. இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சேலம் மக்கள், அது போக சேலம் தாண்டிருக்காங்க இல்லையா, ஆத்தூர், அப்புறம் வந்து பாண்டி, விழுப்புரம், கடலூர் பக்கம்லாம் வந்துன்னா இந்த பக்கம் தான் வருவாங்களா. இந்த பஸ்ஸுக்காண்டியே வருவாங்களா. நிறைய பேர் இங்கே வந்து கேரளாவில், குறிப்பாக எர்ணாகுளத்தில் நிறைய லேபர்ஸ் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க. ஃபெஸ்டிவலு, லீவு, அந்த மாதிரி கல்யாண டைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அங்கேருந்து வந்து சேலம் வந்து இந்த பஸ்ஸில் புக் பண்ணுவாங்களாம். அந்தளவுக்கு கூட்டம் செம்மையாக இருக்குமா. ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக போய்ட்டு இருந்த வண்டி. ஆனால் சமீப காலமாக வந்து சர்வீஸை குறைச்சிட்டாங்க. ஒரு வண்டி தான் ஓடுது. அதனால் வந்து இங்கேருந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் வண்டியே கிடையாது. உங்களுக்கு மாறி பண்ணதான் வழியாக டேரக்ட் வண்டி கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மக்களுக்கு நல்லா பயன்பட்டுச்சு. இந்த வண்டியுமே குறைக்கலாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எக்ஸாக்டாக தெரியல. அது ஒரு பேச்சு டாக் போயிட்டுருக்கான். ஸோ குறைச்சான்னா ரொம்ப பாதிப்பாயிடும். சூப்பரான சர்வீஸு. டேயில் வந்து வேறு எந்த ஊருக்கும் எஸ்சிடிசி ட்ரை பண்ணலை. ஸோ டே சர்வீஸ் பார்த்திங்கன்னா மற்ற ஊருக்குலாம் தூத்துக்குடிக்கோ மதுரைக்கோ கிடையாது, பாண்டிச்சேரி கிடையாது, இல்லை நைட் சர்வீஸ் தான். பட் இதை விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணி சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும். அருமையான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் அண்டிலன் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.